ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமக்கு தெரிந்த கோவில்கள், தெரியாத அதிசயங்கள். இன்று அருள்மிகு பக்தவத்சல பெருமாள் கோயில், திருநின்றவூர், திருவள்ளூர் மாவட்டம். உற்சவர் பத்தராவி பெருமாள், தாயார் சுதாவள்ளி, என்னை பெற்ற தாயார். பெருமாளும் தாயாரும் பக்திக்காக இவ்விடம் வந்து வாசம் செய்ததால் இத்தல இறைவனுக்கு பக்தவத்சல பெருமாள் என்பது திருநாமமாகும். இங்கு தாயார் சகல சௌபாக்கியங்களை தரும் வைபவ லக்ஷ்மியாக உள்ளார். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 59வது திவ்ய தேசமாகும். பரிகாரம்: திருமணத்தடை இருப்பவர்கள் இங்கு வந்து தரிசித்தால் தடை நீங்கும். மேலும் ஆதிசேஷனுக்காக தனி சன்னதி உள்ளது. இந்த சன்னதியை புதன்கிழமையில் அர்ச்சனை செய்து நெய்விளக்கிட்டு பால் பாயசம் நைவேத்தியம் செய்தால் ராகு, கேது மற்றும் சர்ப்பதோஷம் விலகும் என்பதும் மாங்கல்ய பலன் உண்டாகும் என்பதும் அவ்வூர் மக்களின் அசாத்திக நம்பிக்கையாகும். நேர்த்திக்கடனாக, அதாவது பிரார்த்தனை நிறைவேறியவுடன் பெருமாளுக்கு வஸ்திரம் சாற்றி பிரார்த்தனையை செலுத்துகிறார்கள். ஒரு சமயம் பெருமாளிடம் கோபித்து கொண்டு வைகுண்டத்தை விட்டு மகாலட்சுமி இங்கு வந்து நின்றதால் இவ்வூர் திருநின்றவூர் ஆனது. லக்ஷ்மி பார்க்கடலில் பிறந்ததால் சமுத்திரராஜன் தந்தையாகிறான். ஆகையால் தாயாரை சமாதானம் செய்து அழைத்து செல்ல வந்தார். ஆனால் தாயார் வர மறுத்துவிட்டால் சமுத்திரராஜன் மீண்டும் வைகுண்டம் சென்று பெருமாளிடம், பகவானே, தாங்கள் வந்து தேவியை அழைத்து வர வேண்டும் என்றான். அதற்கு பெருமாள், நீ முன்னே செல், நான் பின்னால் வருகிறேன் என்றார். சமுத்திரராஜன் முன்னால் சென்று மகாலட்சுமியிடம், நான் உனக்கு தந்தை அல்ல, நீயே என்னை பெற்ற தாயார், எனவே வைகுண்டம் வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று மன்றாடினான். கூடவே பெருமாளும் சமாதானம் செய்யவே மகாலட்சுமி மீண்டும் வைகுண்டம் சென்றாள். பக்தன் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் இங்கு வந்ததால் அவரது திருநாமம் பக்தவத்சலன் ஆனது என்பது சிறப்பாகும். சமுத்திரராஜன் மகாலட்சுமியை என்னை பெற்ற தாயே என அழைத்ததால் அதுவே இத்தலத்தின் தாயார் பெயராகிவிட்டது. பெருமாளும் தாயாரும் இத்தலத்தில் திருமணக் கோலத்தில் மிக அற்புதமாக அருள்பாலிக்கிறார் என்பது சிறப்பாகும். மேலும் திருமங்கையாழ்வார் பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டு வரும்போது இத்தலம் வழியாக சென்றார். ஆனால் இத்தலத்தை பாடவில்லை. இதை கண்ட தாயார் பெருமாளிடம் உடனே சென்று ஒரு பாசுரம் பெற்று வருமாறு சொன்னார். அதற்குள் ஆழ்வார் மாமல்லபுரம் அருகே உள்ள திருக்கடன் மல்லை கோயிலுக்கு போய்விட்டார். அங்கு சென்ற பெருமாள் ஆழ்வாரிடம் பாசுரம் ஒன்றை கேட்டார். ஆழ்வார் உடனே, எம்பெருமான் என் பாடல் கேட்டு வந்து நின்றதை நான் கண்டது கடன் மல்லை ஆகிய மாமல்லபுரத்தில்னு பாடினார். பக்தனின் பெருமையை உலகுக்கு உணர்த்த இவ்வாறு பாடல் வாங்கி சென்றார். பாடல் பெற்று வந்த பெருமாளை பார்த்த தாயார், என்ன இது, எல்லா தலங்களுக்கும் 10 பாடல்களுக்கு மேல் இருக்க இத்தலத்திற்கு மட்டும் ஒரு பாட்டு மட்டும்தானா என கேட்டாள். இதை கேட்ட பெருமாள் மீண்டும் ஆழ்வாரிடம் பாடல் பெறச் சென்றார். அதற்குள் ஆழ்வார் திருவாரூர் அருகே உள்ள திருக்கண்ணமங்கை பெருமாளை மங்களாசாசனம் செய்யும் பொழுது திருநின்றவூர் பெருமாள் வந்து நிற்பதை தன் ஓரக்கண்ணால் கண்ட திருமங்கை ஆழ்வார் அவரையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்தார் என்பது சிறப்பாகும். திருமகளே விரும்பி வந்து நின்ற திவ்ய தேசம், தாயாருக்கு என்று சிறப்பு பெற்ற திவ்ய தேசம், திருமகள் பிராட்டி என்னை பெற்ற தாயார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம், திருமங்கையாழ்வார் 2 பாசுரம் பாடி அருளிய அற்புதமான திவ்ய தேசம். அருள்மிகு பக்தவத்சல பெருமாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு என்னை பெற்ற தாயார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.